சிபிஎம் அண்ட் PERT அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிபிஎம் அண்ட் PERT வந்து இதை வந்து கிளியரான ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஓகேங்களா? சிபிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு சர்டனிட்டி. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சர்டனாக வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது PERT அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படியும் நடக்கலாம், லைக் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறதுனால இப்படியும் நடக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு மாதிரி கூட நடக்கலாம். ஸோ அது வந்து எந்த மாதிரி வந்துட்டு சீக்வன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி வந்து டைமில் முடியும், என்ன மாதிரி வந்து மேன் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கவே இருக்காது. இந்த டிட்டர்மினிஸ்டிக் மாடல், அதாவது இது வந்து இவ்வளோ காஸ்ட் தான் ஆகும். சிபிஎம் அப்படிங்கிறது டிட்டர்மினிஸ்டிக் மாடல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது இவ்வளோ காஸ்ட் தான் ஆகும், இவ்வளோ டைம் தான் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டேவும். ஆனால் வந்து ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது இப்படி கூட நடக்கலாம், இல்லை வந்துட்டு அதிகமான டைம் அண்ட் ரிசோர்ஸ் கூட தேவைப்படலாம், இல்லைனா நம்ம வந்து ஷெட்யூல் போட்டிருக்கிறதுல வந்துட்டு கம்மியாக கூட தேவைப்படலாம். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் கூட கிடைக்கலாம். ஸோ ஸ்லாக் அண்ட் ஃப்ளோட் வந்து இருக்கக்கூட செய்யலாம். ஸோ அதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. இதில் வந்துட்டு காஸ்ட், ஸோ இந்த காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அதாவது சிபிஎம்மில் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட், டைமும் இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ சொல்ல போனால் டைம் வந்து கம்பல்சரிக்கு நமக்கு தெரியும், இவ்வளோ டைமுக்குள்ள நம்ம கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை விட காஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்துட்டு இது வந்து PERT அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது வந்து டைம் கிடையாது, டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸோ ஓகே, அதில் வந்து டம்மி ஆக்டிவிட்டி, இது வந்து ரீசனபிள் டைமில் முடியும், இல்லை ஹைலி ப்ரெசிஷன் டைம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, சிங்கிள் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச், இல்லைனா 3 டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டைம் எஸ்டிமேட், 3 டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டைம் எஸ்டிமேட் அப்படின்னா வந்துட்டு ரீசனபிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். லைக் இந்த டைமில் கூட முடியலாம், இல்லை இந்த டைமில் முடியாமையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரீசனபிளாக வந்து இருக்கும். இட் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் ஹைலி ப்ரெசிஷன் டைம் எஸ்டிமேட்ஸ். அதாவது 3 டைம் எஸ்டிமேட் அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக வந்துட்டு இந்த டைமில் தான் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இட் ஹாஸ் ரெப்பிடேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ், இட் ஹாஸ் நாட் ரெப்பிடேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெப்பிடேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெப்புடேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெப்புடேஷன் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு அடுத்து ஒரு நாளில் வந்துட்டு ஒரு 9 o'clock வந்து நம்ம வந்து இந்த ப்ரேயர் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு 9 o'clock வந்து கிளாஸ் அசம்பிளி அப்படின்னா அதே 9 o'clock வந்து அடுத்த நாளும் வந்துட்டு கிளாஸ் அசம்பிளியாக தான் இருக்கும். 10 o'clock வந்து மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னா 10 o'clock அடுத்த நாள் வந்துட்டு 10 o'clock மேக்ஸ் கிளாஸாக தான் இருக்கும். இது அந்த மாதிரி வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ். இப்போ வந்து சர்வே அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிக்கணும் அப்படின்னா அது வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, நான் ரெப்பிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 28 days அந்த மோல்டை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த 28 days கழிச்சு அந்த மோல்டை வந்து திருப்பி நீங்கள் போட மாட்டீங்க. மோல்டில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் போட மாட்டீங்க. அதுக்கடுத்து அந்த மோல்டை வந்து 28 daysக்கு அப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் தான் பண்ணுவீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டோ இல்லை வந்துட்டு டென்சைல் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து சிலிண்ட்ரிக்கல் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று வந்துட்டு அந்த இடத்துல வந்து டெஸ்ட் தான் பண்ணுவீங்க. ஸோ திருப்பி வந்து அந்த மோல்டை வந்து நீங்கள் போட்டு இது பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மோல்டு போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அடுத்த ஆக்டிவிட்டியாக நீங்கள் டெஸ்ட் தான் பண்ணுவீங்க, இல்லை க்யூரிங் தான் பண்ணுவீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்குமே உங்களுக்கு திருப்பி ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட் ஆகாது. ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டேஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து சர்வே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஜூனியர்ஸும் அதே சர்வேவை தான் படிச்சிருப்பாங்க, அதே கான்செப்ட் தான் படிச்சிருப்பாங்க. இது உங்கள் சீனியர்ஸும் வந்துட்டு அதே பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சர்வே தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ரிப்பீட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். சிபிஎம்மில் வந்து டம்மி ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நம்ம அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் வர கிளாஸில் வந்து இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன அப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்காக, லைக் வந்து இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா வந்து இது ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்காக வந்துட்டு சிபிஎம் வந்து டம்மி ஆக்டிவிட்டி வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் PERTல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டம்மி ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு PERTல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா டம்மி ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி அப்படின்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதில் வந்து வேறு வழியே கிடையாது. ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிஇ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரீ பீரியடு இல்லை வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கூட சில டைம் வந்து நடக்கலாம். ஆனால் வந்து ரிசர்ச் இல்லை வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க இல்லை எம்இ படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமே கிடையாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் டம்மியாகவே இருக்க முடியாது. டம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹெச்டி முடிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, டம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடிக்க முடியாது. ஆனால் வந்து இது வந்து பிஇயில் வந்துட்டு கொஞ்சம் படிக்காமல் கொஞ்சம் லாகிங்காக இருந்தால் கூட உங்களால் வந்துட்டு லைக் எக்ஸாம் டைமில் படிச்சு கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா.